الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وذكرهم بأيام الله صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أفضل الصيام بعد شهر رمضان شهر الله المحرم صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கென்றே சில சிறப்புகளை தனித்துவங்களை வழங்கியிருக்கின்றான். இந்த உம்மத்தினுடைய அந்தஸ்து உயர வேண்டும் என்பதற்காக, அல்லாஹினுடைய நெருக்கத்தை இந்த உம்மத்து பெற வேண்டும் என்பதற்காக சிறந்த மாதங்களை சிறந்த நாட்களை இறைவன் நமக்காகவே ஏற்படுத்தியிருக்கின்றான். அதில் மிக முக்கியமான ஒரு மாதம் அல்லாஹினுடைய மாதம் என்று சிறப்பித்து சொல்லப்படுகின்ற முஹர்ரம் மாதம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அஃதலு சியாமி பஅத ஷஹ்ரி ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமலான் மாதத்திற்கு பிறகு சிறந்த ஒரு நோன்பு இருக்குமேயானால் அது அல்லாஹினுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம்தான் என்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த முஹர்ரம் மாதத்திற்கு அல்லாஹினுடைய மாதம் என்று குறிப்பிடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாகவே உலகத்தில் உள்ள எல்லா மாதங்களுமே அது அல்லாஹினுடைய மாதம்தான். ஏனென்றால் அல்லாஹினுடைய படைப்பு. அல்லாஹினுடைய படைப்பு என்று வருகின்ற பொழுது எல்லா மாதங்களுமே அல்லாஹினுடைய மாதம்தான். ஆனால் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஷஹ்ருல்லாஹி அல் முஹர்ரம், முஹர்ரம் என்பது அல்லாஹினுடைய மாதம் என்று இந்த மாதத்திற்கு மாத்திரம் ஒரு தனித்த பெயராக இதை குறிப்பிடுகின்றார்கள். ஹதீஸ் கலை வல்லுநர்கள் அறிஞர்கள் விளக்கம் தருகின்ற பொழுது எல்லாம் அல்லாஹுடைய மாதமாக இருந்தாலும் அல்லாஹுவோடு எது இணைக்கப்பட்டு சொல்லப்படுகிறதோ அதற்கு ஒரு தனி ஒரு அந்தஸ்து கிடைக்கும் என்கிற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தினுடைய இந்த சிறப்பை இந்த உம்மத்து விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்தை அல்லாஹுவோடு இணைத்து ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம் என்று குறிப்பிடுகிறார்கள் என்று விளக்கம் தருவார்கள். உலகத்தில் அல்லாஹுவை வணங்கப்படக்கூடிய அனைத்து இல்லங்களுமே அல்லாஹுடைய இல்லமாக இருந்தாலும் காபத்துல்லாவை குறிப்பிடுகின்ற பொழுது பைத்துல்லா, அல்லாஹுடைய இல்லம் என்று அது தனித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அதற்கான மரியாதை இந்த உம்மத்து வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த இல்லத்தை மாத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்ற பொழுது அல்லாஹுவோடு இணைத்து பைத்துல்லா என்று சொல்வதை போல இது போன்ற ஏழை எத்தனையோ உதாரணங்களை சான்றுகளை அறிஞர்கள் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற பொழுது எதை நேரடியாக அல்லாஹுவோடு இணைத்து சொல்லப்படுகின்றதோ அதற்கென்று ஒரு தனி மகத்துவமும் ஒரு மரியாதையும் கிடைக்கும் என்கிற அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹுவோடு இணைத்து சொல்லப்படுகின்ற காரணத்தினால் இந்த மாதம் புனிதமான மாதம். இந்த மாதத்திற்கான புனிதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மாதம் புனிதமான மாதம் என்பதை ஹதீஸுகளுடைய சான்றின் அடிப்படையிலையும் அதுபோன்று வரலாற்று இஸ்லாமிய வரலாற்று சான்றின் அடிப்படையிலையும் ஏராளமான சான்றுகளை ஹதீஸ் நூல்களும் வரலாற்று நூல்களும் பதிவு செய்திருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது
இந்த முஹர்ரம் மாதம் என்பது, அதிலும் குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதத்திலே 10வது நாள் ஆஷூராவுடைய நாள் என்பது அது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான நாள் மாத்திரம் அல்ல, பல அதிகமான சமூகத்தை அல்லாஹ் மன்னித்த நாள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, தபரானியிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒஃபி யௌமி ஆஷூரா தாபல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஆஷூராவுடைய நாளில்தான் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி தபரானியிலே 5538வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மரத்தின் பக்கம் நெருங்காதே என்று அல்லாஹ் சொன்ன ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, நீங்கள் இருவரும் இந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்று சொன்ன பொழுது அவர்கள் மறதியாக அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கின்றது. மறதியாக நெருங்கியதும் கூட ஒரு பிழைதான் என்கிற அடிப்படையில் அவர்கள் சுவனத்தில் இருந்து இந்த பூமிக்கு இறக்கப்படுகின்றார்கள். இந்த பூமியில் இறக்கப்பட்ட பொழுது பல காலங்களாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்று துஆ செய்ததை குர்ஆன் பதிவு செய்கின்றது. இறைவா, எங்களுக்கு நாங்களே அநீதிழைத்து விட்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, எங்களை நீ மன்னிக்காவிட்டால், எங்கள் மீது நீ அருள் புரியாவிட்டால் நாங்கள் எல்லாம் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோமே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல காலங்களாக, பல நாட்களாக, பல மாதங்களாக அவர்கள் அழுது அழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ததை குர்ஆன் பதிவு செய்கின்றது. அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒரு துஆவோடு நிறுத்தி விடாமல் இன்னொரு துஆவையும் சேர்த்து அவர்கள் ரப்பிடத்தில் கேட்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்கிற கேள்வி, யா ரப்பி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லமா கஃபர்த லி, எங்கள் இறைவா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தின் பொருட்டால் உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், இறைவா எங்கள் பாவத்தை மன்னிப்பாயாக என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை முன்னிறுத்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்த மகத்துவத்தை முன்னிறுத்தி, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தின் பொருட்டால் இறைவா என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடிய பொழுது அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வஹியாக கேட்கின்றான், யா ஆதம் வ கைஃப அரஸ்த முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் அக்லுகுஹு, ஆதம் அவர்களே, இதுவரை நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனித கோலமாக நான் படைக்கவில்லை. முதல் மனித கோலமாக படைத்தது உங்களைத்தான். இதுவரை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனித தோற்றமாக நான் படைக்கவில்லை. இதுவரை படைக்கப்படாத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள்? வ கைஃப அரஸ்த, நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தின் மகத்துவத்தை முன்னிறுத்தி அதன் பொருட்டால் இறைவா உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்கின்றேன் என்று தாங்கள் கேட்கிறீர்கள் எந்த அடிப்படையில் என்று இறைவன் தெரிந்திருந்தும் கேள்வி எழுப்புகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறார்கள், யா ரப்பி லிஅன்னக லம்மா கலக்தனி பியதிக வ நஃபக்த ஃபிய்ய மின் ரூஹிக, என் இறைவா, என்னை நீ படைத்த பொழுது உன் வல்லமையால், தனிப்பட்ட வல்லமையால் என்னை நீ படைத்த பொழுது, எனக்கு உன்னுடைய ரூஹை எனக்கு நீ வழங்கிய பொழுது எனக்கு ரூஹு கிடைத்தது, உயிர் கிடைத்தது. வெறும் மண்ணால் படைக்கப்பட்ட நான் ரூஹு ஊதப்பட்ட பொழுது நான் என் தலையை உயர்த்தி பார்க்கின்றேன். ஃபரஐது அலா கவாயிமில் அர்ஷி மக்தூபன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நான் அரிசினுடைய கால்களை பார்க்கின்றேன். அந்த சிம்மாசனத்தினுடைய கால்களை நான் பார்க்கின்ற பொழுது அந்த கால்களில் எழுதப்பட்ட வாசகம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்தான் வணக்கத்திற்குரியவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்கிற ஒரு திருக்கலிமா எழுதப்பட்டதை நான் படித்தேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உன் பெயரோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒரு பெயர் இணைக்கப்படுமையானால் ஃபஅலிம்து அன்னக லம் துலிஃப் இலா இஸ்மிக இல்லா அஹப்பல் ஹல்கி இலைக்க, உன் பெயரோடு ஒரு பெயர் இணைக்கப்படுமையானால் உன்னுடைய அடியார்கள் உன் படைப்பினங்களில் உனக்கு மிக பிடித்தமானவரைத்தான் நீ இணைப்பா என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் பெயரோடு யார் பெயர் இணைக்கப்படும்? உனக்கு பிடித்தமான அடியார் பெயர் நான் அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உன்னிடத்தில் இருந்த மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் முன்னிறுத்தி இறைவா என் பாவத்தை மன்னிப்பாயாக என்று நான் கேட்டேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விடை தந்த பொழுது
அல்லாஹு தஆலா வஹீயின் அடிப்படையில் பதில் சொல்கிறான், சதக்தயா ஆதம், ஆதம் அவர்களே நீங்கள் உண்மையைத்தான் கூறினீர்கள். அவர்கள்தான் இந்த உலகத்திலேயே இந்த படைப்பினத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள். உதுஉனி பிஹக்கிஹி, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை முன்னிறுத்தி, என்னிடத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற மகத்துவத்தை முன்னிறுத்தி என்னிடத்தில் எவ்வளவு துஆ வேண்டுமானாலும் கேளுங்கள். ஃபகத் கஃபர்து லக, உங்கள் குற்றத்தை பிழையை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹ் அல் முஸ்தத்ரக் என்கிற ஹதீஸ் நூலிலே இந்த சம்பவத்தை, இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் ஹாக்கிம் அவர்கள் இந்த ஹதீஸை முடிக்கின்ற பொழுது ஸஹீஹுல் இஸ்னாத், இது ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர்பு கொண்ட செய்திதான் என்ற தரத்தையும் சொல்லி இமாம் ஹாக்கிம் அவர்கள் முடிக்கின்றார்கள். இமாம் தபரானி அவர்கள் தனது 2 நூல்களில் இந்த சம்பவத்தை, இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்கிறான், மன்னிக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிக்கப்பட்ட அந்த காலம், அந்த நாள், அது எந்த நாள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கம் தருகின்ற பொழுது அது ஆஷூராவுடைய நாள் தான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருகிறார்கள். தப்ரானிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப உறுப்பினர் ஒருவராகிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா விளக்கம் தருகிற பொழுது, ஹுவல் யௌம் அல்லதி தீப ஃபீஹி அலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌபா வழங்கப்பட்ட நாள், அது அந்த நாள் தான், ஆஷூராவுடைய நாள் தான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உறுப்பினர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா விளக்கம் தருகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய நேரடி மாணவர் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹுவ யௌமுன் தாபல்லாஹு ஃபீஹி அலா ஆதம் யௌமு ஆஷூரா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட தௌபாவுடைய நாள் அது ஆஷூராவுடைய தினம்தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவருடைய நேரடி மாணவர் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கூற்றை பதிவு செய்கின்றார்கள். முஸன்னஃப் இப்னு அப்துர் ரஸாக் என்கிற ஹதீஸ் நூலிலே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகின்றது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வினுடைய மாதம், இந்த மாதத்திலே இறைவன் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். எத்தனையோ குற்றங்களை, பாவங்களை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், தெரிந்தே செய்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ மறதியாக, தெரியாமல் என்று அல்ல, இது பாவம்தான் என்று தெல்ல தெளிவாக தெரிகிறது. அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்தி சென்றார்கள் என்றால், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன், ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. அவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கத்தை விட்டு சென்றார்கள். இந்த இரண்டுக்கும் இடையில் சில குழப்பமான விஷயங்கள் இருக்கும். இது ஹலாலா, இது ஹராமா என்று முடிவெடுக்க முடியாத சில சட்டங்களும் இருக்கும். அதை அறிஞர் பெருமக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்ல வருகிறார்கள்? அறிஞர்கள் எது ஹலால் எது ஹராம் என்பதை ஆராய்ந்து இந்த உம்மத்திற்கு தந்து விடுவார்கள் என்கிற ஒரு அழகான நற்சான்றையும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இங்கே விளங்க வேண்டியது, ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். தண்ணீர், நாம் தண்ணீர் குடிக்கிறோமா இல்லையா? தண்ணீர் இது ஹலாலா ஹராமா என்று எடுத்துக்கொள்ள எல்லாரும் சொல்லுவோம் ஹலால். டீ குடிக்கிறோம், டீ ஹலாலா ஹராமா என்றால் டீ ஹலால் தெளிவா சொல்லிடுவோம். நாம் ஒரு குடிபானம் சர்பத்து குடிக்கிறோம் என்றால் ஹலாலா ஹராமா, ஹலால் தெளிவாக சொல்லிவிடுவோம். ஆனால் மதுபானம் என்று கேட்டால் எல்லோரும் கண்ணை மூடிவிட்டு சொல்லிவிடுவோம் அது ஹராம். வட்டி வாங்கிறது கூடுமா கூடாதா, கொடுப்பது கூடுமா கூடாதா தெளிவாக சொல்லிவிடுவோம் ஹராம். கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, திருடுவது கூடுமா கூடாதா, ஹலாலா ஹராமா கேட்டால் தெளிவாக சொல்லிவிடுவோம் ஹராம். அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன், ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது, இரண்டுமே தெளிவானது. அத்தகைய தெளிவான ஒரு மார்க்கத்திலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை உருவாக்கி விட்டு சென்றிருக்கின்றார்கள். இங்கே கவனியுங்கள், நாம் ஹராம் என்று தெளிவாக தெரிந்ததை கூட தெரிந்தே செய்யக்கூடிய ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் தெரியாம செஞ்சிட்டேன் அல்லாஹ்ட்ட சொல்ல முடியாது. யார் அப்படி சொல்ல முடியும்? ஒரு சின்ன குற்றம் எது என்பது கூட சகாயிர் கபாயிர் அக்பருல் கபாயிர் மூன்றாக பிரிக்கப்பட்டு விட்டது மார்க்கத்திலே. சகாயிர் கபாயிர் அக்பருல் கபாயிர், சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள், பெரியதிலும் பெரிய பாவங்கள் என்று மூன்றாக இஸ்லாம் பிரித்து விட்டது. சின்ன பாவம் எது பட்டியல் போடுகின்றது இஸ்லாம், பெரிய பாவம் எது பட்டியல் போடுகின்றது இஸ்லாம், பெரிய பாவத்திலும் பெரிய பாவம் எது பட்டியல் போடுகின்றது இஸ்லாம். அந்த அளவுக்கு தெளிவாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திலே எதுவெல்லாம் குற்றம், எந்த வகையில் இந்த குற்றம் சேரும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்ற பொழுது நாம் ஒரு குற்றத்தை செய்கின்றோம். நிச்சயம் அது சிறுசு பெருசு என்று தெரியாவிட்டாலும் கூட அது பாவம் என்று தெரிந்திருக்கும்.
சிறுசா பெருசா என்பது தெரிவதற்கு கூட அறிஞர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நாம் ஒரு குற்றத்தை செய்கின்ற பொழுது இது குற்றமா இல்லையா உள்ளத்தில் கேட்டோம், ஏனால் அது குற்றம் என்று பளிச்சுன்னு தெரியும். சிறுசா பெருசா இரண்டாவது, அல்லது பெரிய பாவத்திலும் பெரிய பாவமா அது இரண்டாவது. ஆனால் பாவம் என்று தெள்ள தெளிவாக தெரிந்தே இன்று நம்மில் பல பேர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். மறதியாக தெரியாமல் ஒரு குற்றம் தன்னிடத்தில் நடைபெற்று விடுமையானால் அதற்காகவே முன்னோர்கள், நபிமார்கள், சஹாபா பெருமக்கள் தன்னிடத்தில் ஒரு குற்றம் நடைபெற்ற தெரியாது, அது குற்றமா என்று தெளிவுபடுத்த விடப்பட்டிருக்காது. அதுக்காக அவங்க அழுவாங்க, அதுக்காக மனம் வருந்துறாங்க. அப்படின்னு சொன்னா குற்றம் என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு, பாவம் என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு அதை செய்து கொண்டு தௌபாவுடைய நாள் கிடைத்தும் அந்த நாளை கூட நாம் பயன்படுத்தாமல் விடுகிறோமையால் இது எவ்வளவு பெரிய நஷ்டம் என்பதை நாம் நஷ்டவாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ். உலகத்தில் முன்னால் வாழ்ந்த எந்த சமூகமாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய அதாபு நேரடியாக தன்னிடத்தில் இறங்கிய பொழுது அவர்கள் ஈமான் கொண்டாங்க. ஆனா அந்த ஈமான் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. அதாபு நேரடி இறங்கிட்டா பயன் கிடையாது. அதாபு இறங்குறதுக்கு முன்னாடி ஈமான் கொண்டு தௌபா செஞ்சிட்டா பயன் உண்டு. அதாபு இறங்கின பிறகு திருந்தினா அதுக்கு பயன் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ். ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை தவிர அல்லாஹ் விதிவிலக்கு ஏற்படுத்துறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அவர்களுக்கு அதாபினுடைய அறிகுறி தெரிந்த பொழுது, அதாபு இறங்கல, அதாபிற்கான அறிகுறி தெரிந்த பொழுது, அடையாளங்கள் தெரிந்த பொழுது உடனடியாக அந்த சமூகங்கள் அனைத்தும் ஒன்று கூடி சிறு பிள்ளைகளை எல்லாம் ஒன்று திரட்டி, தங்களுடைய கால்நடைகளை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள், பாவ மன்னிப்பு கேட்டார்கள், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்றார்கள். அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்கினான். அந்த பாவ மன்னிப்பு வழங்கப்பட்ட நாள், அது மாதம் என்ன மாதம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனார் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு சொல்வாங்க, ஹீப அலா கௌமி யூனுஸ் யௌம ஆஷூரா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு தௌபா வழங்கப்பட்டது ஆஷூராவுடைய தினத்தில் அப்படிங்கிறாங்க. அந்த ஆயத்தை ஓதி காண்பிக்கிறாங்க, இல்லா கௌம யூனுஸ் லம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அதாபல் ஹிஸி ஃபில் ஹயாத்தித் துன்யா. யூனுஸ் அலைஹி சமூகத்தை அல்லாஹ் தஆலா தௌபா செய்ததனால் மன்னித்து விட்டான், அவர்களை இழிவான வேதனையிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் என்ற கருத்தில் வந்த அந்த வசனத்தை அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காண்பித்து சொல்கிறார்கள், அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தௌபா வழங்கினான். தௌபா வழங்கிய நாள் ஸாலிக யௌமு ஆஷூரா, அது ஆஷூராவுடைய தினம் என்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் தருவார்கள். பல்வேறு சமூகம், பல்வேறு வசனங்கள், பல்வேறு ஹதீசுகள், பல்வேறு வரலாற்று சான்றுகள். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்வு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைங்க நிறைய பேர், அதில் ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றில் தள்ளி கொலை முயற்சி செய்த பிறகு, அதனால் நீண்ட வரலாறு, எல்லாரும் தெரிந்த ஒரு பிரபல்யமான சம்பவம். பின்பு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய அரசராக மாறினார் என்பது குர்ஆன் சொல்கிற வரலாறு. கடைசி காலகட்டத்திலே அந்த சகோதரர்கள் தான் செய்த தவறை உணர்ந்து திருந்தி தன் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சென்று, யா அபா நஸ்தக்ஃபிர் லனா துனூபனா இன்னா குன்னா காத்திஈன், எங்கள் அருமை தந்தை அவர்களே, நாங்கள் குற்றமிழைத்து விட்டோம், எங்கள் குற்றத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், நீங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, நாங்கள் குற்றம் செஞ்சிட்டோம், நாங்கள் குற்றவாளி ஆகிட்டோம் என்று தன் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் முன் நின்று அவர்கள் மன்றாடி அழுகின்ற பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இந்த வார்த்தையை நன்கு கவனியுங்கள். சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, என் ரப்பிடத்திலே உங்களுக்காக நான் இனிமேல் பாவ மன்னிப்பு கேட்பேன். இன்று கேட்கிறேன்னு சொல்லல, இப்பமே கேட்கிறேன்னு சொல்லல. அரபு வார்த்தையில சௌஃப அஸ்தக்ஃபிரு அப்படின்னா வருங்காலத்தில் கேட்பேன்னு அர்த்தம். சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, என் ரப்பிடத்திலே வருங்காலத்தில் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பேன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக என் இறைவன் மன்னிக்க கூடியவனாகவும் அவன் அருள் புரியக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இந்த வாசகம் ஒன்றை தெளிவுபடுத்துகின்றது. எதை தெளிவுபடுத்துகின்றது? எங்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க ரப்பிடத்தில் பிள்ளைங்க சொன்ன உடனே நான் இன்னைக்கே கேட்பேன்னு சொல்லலை, வருங்காலத்தில் கேட்பேன்னாங்க. அப்போ பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த துஆவை பிற்படுத்துறாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பிற்படுத்துறாங்க. எந்த காலம் வரை பிற்படுத்தினார்கள்?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உறுப்பினர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த வசனத்திற்கு விளக்கம் என்ன தெரியுமா? எதுவரை அவர்கள் அந்த துஆ கேட்கக்கூடிய அந்த நாளை பிற்படுத்தினார்கள் தெரியுமா? ஜும்மாவுடைய இரவு வரை பிற்படுத்தினார்கள்ங்கறாங்க. ஜும்மாவுடைய நாள் வரை பிற்படுத்தினாங்களாம். சரி, எந்த ஜும்மாவுடைய நாள்? என்ன வாரத்துக்கும் ஜும்மா வருது, ஒவ்வொரு மாசத்துக்கும் ஜும்மா வருது, எந்த ஜும்மா வரை பிற்படுத்தினார்கள்? பல சஹாபாக்களிடம் பாடம் பயின்ற மிக முக்கியமான ஒரு தாபிஇ தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்ர துஆ இல ஸஹரி மின் லைலத்துல் ஜும்ஆ ஃபவாஃபக லைலத ஆஷூரா. ஜும்மாவுடைய சஹர் இரவு, அது சஹர் வரை பிற்படுத்தினார்கள். அந்த ஜும்மா எந்த ஜும்மா என்றால் ஆஷூராவுடைய நாளுங்கறாங்க. உடனே பாவ மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லல, கேட்கறதுக்காக காலத்தை ஒரு நிர்ணயம் பண்றாங்க. நான் வருங்காலத்தில் அது கேட்கிறேன், நான் குர்ஆன் சொல்ற வரலாறை சொல்கின்றேன், குர்ஆன் சொன்ன வார்த்தையை சொல்லி சொல்கின்றேன், வருங்காலத்தில் நான் கேட்பேன். நாங்க எது வரைக்கும் பிற்படுத்தினாங்க? வெள்ளிக்கிழமை. எந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமை? ஆஷூராவுடைய நாள். முஹர்ரமுடைய மாதத்தில் ஆஷூராவுடைய நாள் கரெக்டா வெள்ளிக்கிழமை வருது. அந்த வெள்ளிக்கிழமை வரை பிற்படுத்தினாங்க, துஆ கேட்டாங்க. அப்போ ஒன்றை நபிமார்கள் இந்த உம்மத்துக்கு உணர்த்துகிறார்கள். எதை உணர்த்துறாங்கன்னா, ஆஷூராவுடைய நாள் என்பது பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நாள், அல்லாஹ் நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பை ஏற்கக்கூடிய நாள். நாம் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் ரப்பு அதை மன்னிப்பான். நம்ம மனம் வருந்தி மனம் திருந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்டால் மன்னிப்பான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல கஃபூர் கஃபூர்ங்கிறான். கஃபூர்னாலே அல்லாஹ் மன்னிக்கும் தயால குணமுடையவன். மனிதர்கள் தெரிந்து தப்பு செஞ்சா மன்னிக்க யோசிப்பாங்க, ரப்பு பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சே செஞ்சாலும் மன்னிப்பான். என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அவன்கிட்ட கேட்கும்போது மனம் வருந்தி மனம் திருந்தி கேட்கணும். மனம் வருந்தி மனம் திருந்தி கேட்கணும். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார். அலி இப்னு அபீ தாலிப் அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கிறார்? ஐயு ஷஹரின் தஅமுருனி அன் அஸூம பாத ஷஹரி ரமலான். ரமலான் மாதத்திற்கு பிறகு எந்த நாளிலே நான் நோன்பு நோக்க வேண்டும் என்று எனக்கு நீங்க சொல்லுவீங்க, சொல்லுங்க. எந்த மாசத்துல எந்த நாளில் நான் நோன்பு வைக்கணும்? ரமலான் மாதம் சிறந்த மாதம். அந்த மாசத்துக்கு பிறகு நான் எந்த மாசத்துல எந்த நாளில் நோன்பு வைக்க நீங்க எனக்கு சொல்லுவீங்க, ஆலோசனை சொல்லுவீங்க? உடனே அலி இப்னு அபீ தாலிப் சொன்னாங்க, இதுவரைக்கும் இந்த கேள்வியை யாரும் என் இடத்துல கேட்டதில்லை. அப்படி கேட்டதை என் காதல நான் கேட்டதில்லை. ஆனா இதே கேள்வியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கேட்டார், அதை என் காதல கேட்டேன். ஏன்னா அந்த சபையில நான் இருந்தேங்கிறார் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அன காயிதுன் இன்தஹு, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் தான் இருந்தேன். இதே கேள்வியை மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் கேட்டார். அதற்கு பிறகு இந்த கேள்வி யாரும் கேட்டதை நான் கேட்கல. இப்ப நீங்க கேட்கும்போது எனக்கு அந்த கேள்வி ஞாபகத்துக்கு வருதுன்னா, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேள்வி கேட்டாரே இல்லையா, யா ரசூலல்லாஹ் ஐயு ஷையின் தஅமுருனி அன் அஸூம பஅத ஷஹரி ரமலான். ரமலான் மாதத்திற்கு பிறகு நான் எந்த மாதத்தில் எந்த நாளில் நோன்பு நோக்க வேண்டும் என்று எனக்கு நீங்கள் உத்தரவிடுவீர்கள் அல்லது ஆலோசனை கூறுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேள்வி கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பதில் சொன்னார்கள், இன் குன்த ஸாயிமன் பஅத ஷஹரி ரமலான், ரமலான் மாதத்திற்கு பிறகு நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று விரும்பினால் ஃபஸும் அல் முஹர்ரம், முஹர்ரம் மாசத்துல நோன்பு வைங்க. ஃபஇன்னஹு ஷஹ்ருல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய மாதம். அதோட ஸலாத்தை நிறுத்தல. அதுக்கு பிறகுதான் ஒரு முக்கியமான வார்த்தை ஸலாத்தை சொல்றாங்க, ஃபீஹி யௌமுன் தாப ஃபீஹி அலா கௌம், ஃபீஹி யௌமுன் தாப ஃபீஹி அலா கௌம். அந்த நாளிலே ஒரு அந்த மாதத்திலே, அந்த முஹர்ரம் மாதத்திலே ஒரு நாள் இருக்கின்றது. அந்த நாளிலே அல்லாஹ் பல சமூகத்தின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். அந்த நாளிலே பல சமூகத்தினுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இதோட கூட நிறுத்தியிருக்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோட நிறுத்தியிருந்தா கூட ஒரு கருத்து கிடைச்சிடும். என்ன கருத்து கிடைக்கும்? முஹர்ரம் ஷஹ்ருல்லாஹ், அந்த அல்லாஹ்வுடைய மாதம், ரொம்ப கண்ணியமான மாதம். நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? இதுக்கு முன்னாடி பல சமூகத்தின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம தௌபா செஞ்சா நல்லா ஏற்றுக்குவான், இந்த மாசத்தை நம்ம தௌபாவுக்காக ஒதுக்கணும் என்ற கருத்து கிடைக்கத்தானே செய்யுது. ஆனாலும் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு எந்த அளவுக்கு உணர்த்துறாங்க பாருங்க. அந்த ஹதீஸ் அதோட நிறுத்தாம சொல்றாங்க, வ யதூபு ஃபீஹி அலா கௌமின் ஆகரீன், இந்த வார்த்தை சேர்க்கறாங்க, வ யதூபு ஃபீஹி அலா கௌமின் ஆகரீன். அதே நாளிலே மற்ற சமூகம் பாவ மன்னிப்பு கேட்டால் அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. மற்ற சமூகமும் அந்த நாளிலே தௌபா கேட்டால் அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் திருமிதி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்துவிட்டு சொல்வார்கள், ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் கரீபுன்,
இந்த ஹதீஸ் அழகிய தரம் வாய்ந்த ஏற்று அமல் செய்வதற்கு தகுதியான ஹதீஸ். இதை ஏற்று அமல் செய்வதற்கு தகுதியான ஹதீஸ் அப்படிங்கிறாங்க இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உணர்த்துறாங்க பாருங்களேன். முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம், கண்ணியமான மாதம் உணர்த்திட்டாங்க. ரெண்டாவது, அந்த மாதத்தில் குறிப்பிட்ட ஒரு நாள் இருக்குது, அந்த நாள் தான் ஆஷூரா நாள். நம்ம வரலாற்று பின்ன பல சேர்ந்து சொல்லிட்டோம். அந்த நாளில் குறிப்பிட்ட ஒரு நாள் இருக்கு, அந்த மாசத்துல குறிப்பிட்ட ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளிலே பல பேர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இனிமேலும் யார் தௌபா கேட்டாலும் அதை ஏற்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இந்த உம்மத்துக்கு உணர்த்துறாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை உணர்த்துறாங்க என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த மாதம் குறிப்பிட்ட அந்த நாள் தௌபாவுடைய நாள். எத்தனையோ பாவங்களை நாம் தெரிந்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாடி மன்னிப்பு கேட்டோமையானால், அது போன்ற நாட்களிலே நாம் செய்த தௌபாவை அல்லாஹ் ஏற்று நம்மை புனிதராக மாற்றக்கூடிய ஒரு நாள் என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த நாளை நம்ம தவற விட்டுறக்கூடாது. அதுக்காக அதை நாம் உணர்த்துகின்றோம். வஹப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க தௌராத் வேதத்தை நன்கு அறிந்திருந்தவர். ஆரம்பத்தில் அவர் ஒரு யூதராக இருந்தவர். தௌராத் வேதத்தை பற்றி நன்கு அறிந்து, தௌராத் வேதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிடப்பட்ட அடையாளங்களை எல்லாம் தெரிந்து அதன் அடிப்படையில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க இமாம் வஹப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க. இன்னல்லாஹ தஆலா அவுஹா இலா மூஹா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வஹி அறிவித்தான். என்ன வஹி அறிவித்தான் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் பனு இஸ்ராயீலர்கள் நிறைய பாவங்கள் செய்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி சொன்னான், முர் கௌமக யதூபு இலைய ஃபீ அவ்வலி அஷ்ரில் முஹர்ரம். முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 முதல் நாளிலே உங்கள் சமூகத்திற்கு நீங்கள் உத்தரவிடுங்கள், அவர்களின் இடத்திலே தௌபா கேட்க வேண்டும் என்று உத்தரவிடுங்கள். فَإِذَا كَانَ يَوْمُ الْعَاشِرِ فَلْيَخْرُجُوا إِلَيَّ حَتَّى أَغْفِرَ لَهُمْ. அந்த முஹர்ரம் மாதத்திலே 10வது நாள் வருகின்ற பொழுது, அந்த 10 ஆஷூரா நாள், அந்த 10வது நாள் வருகிற பொழுது அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி என்னிடத்தில் அவர்கள் ஒன்று கூடி பாவ மன்னிப்பு கேட்கட்டும், நான் அவர்கள் பாவத்தை மன்னிக்கின்றேன் சொல்லுங்கண்ணா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அல்லாஹு தஆலா மாபெரும் அறிஞருங்க வஹப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முன் வேதங்களை பற்றி நன்கு தெரிந்திருந்தவர் வஹப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இதுக்கு முன்னால் எத்தனையோ சமூகத்தினுடைய கூட்டத்தார்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்ற ஒரு மாதம், ஏற்ற ஒரு நாள். எனவே அந்த நாளிலே அல்லாஹ் இனிமேலும் பல சமூக தௌபா செய்தால் அதை ஏற்றுக்கொள்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த உம்மத்திற்கு எதை உணர்த்துகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் குற்றங்களை மனம் உணர்ந்து நான் பாவம் செய்தேன் என்பதை ஒப்புக்கொண்டு. ஏன்னா இன்னைக்கு எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலம் இருந்தது பாவம் செய்வாங்க, பாவம் செஞ்சேன்னு ஏற்றுக்குவாங்க, அதுக்காக மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் இப்போ நடப்பு காலம் என்னவென்றால், ஒரு பாவத்தை பாவம் என்றே ஏற்றுக்கொள்ளாத காலம். நான் எங்க பாவம் செஞ்சேன், நான் எங்க அநியாயம் செய்தேன் என்று தான் செய்த பாவத்தையே ஒப்புக்கொள்ளாத காலம். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் மனுஷனே அப்படித்தான். நமக்கு ஒரு ஆள் அநியாயம் செஞ்சிட்டாரு, அவர் செஞ்ச அநியாயத்தை அவர் ஒப்புக்கொண்டு மனம் வருந்தி தெரியாம செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் நம்ம மன்னிப்போம். அவர் செஞ்ச தப்பை ஏற்றுக்கல, நம்ம கடைசி வரைக்கும் அவர் மேல் கோபமா இருப்போம். என்னடா செஞ்ச தப்பை செஞ்சு போட்டு ஏற்றுக்க மாட்டேக்கார அந்த ஆளு அப்படின்னு. மனிதங்களே சொல்றேன், படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நாம் அடியார்கள். நாம் அவனுக்கு செய்கின்ற பாவங்களை முதல்ல தௌபா கிடைப்பதற்கான முதல் நிபந்தனை என்ன கேட்டீங்கன்னா, நாம் செய்த பாவங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் செய்யலைன்னு சொல்லக்கூடாது, பாவம் செஞ்சிட்டேன், அதற்காக மனம் வருந்துகிறேன், மனம் வருத்தம் வரணும், அதற்காக நான் மனம் வருந்துகிறேன், என் தௌபாவை நீ ஏற்றுக்கொள், என் பாவ மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள். இதுதான் ஒரு தௌபாவினுடைய அடிப்படை நிபந்தனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஆஹரூன அஸரஃபு பிதுனூபிஹிம் கலது அமலன் சாலிஹன் வஆஹர ஸய்யிஆ அஸல்லாஹு அன் யதூப அலைஹிம் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். ஒரு சமூகம், நிறைய பேருக்கு அல்லாஹ் பேசுறான், மற்றொரு சமூகம் இருக்கின்றது, அவர்கள் தாங்கள் செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டார்கள். வாகருன அஸரஃபு பிதுனூபிஹிம், அவர்கள் தாங்கள் செய்த பாவங்களை, குற்றங்களை ஒப்புக்கொண்டார்கள். தெரியாமல் நல்ல காரியத்தையும் கெட்ட காரியத்தையும் கடந்து செஞ்சிட்டாங்க, ஆனா தான் செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டார்கள். அஸல்லாஹு அன் யதூப அலைஹிம், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை தௌபாவை ஏற்றுக்கொள்வான். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கும் தயாள குணமுடையவன், அவன் அருள் கூறக்கூடியவன், அருள் மிக்கவன். எனவே பாவ மன்னிப்பு தரக்கூடியவன் தான் இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கின்றான்.
என்ன சொல்ல வரான் அல்லாஹ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் செய்த பாவங்களை குற்றங்களை முதலில் இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும். நீண்ட ஹதீஸை நான் சுருக்கி சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு சஹீஹ் புகாரில 2 பக்கங்கள் வரும் ஒரு ஹதீஸ். அதுல ஒரு சின்ன வாசகம் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபஇன்னல் அப்த இதா அத்தரஃப பிதம்பிஹி சும்ம தாபல்லாஹு அலைஹி. ஒரு அடியான் தான் செய்த பாவத்தை குற்றத்தை அல்லாஹ்விடத்தில் முதலில் ஒப்புக்கொண்டு அதற்கு பிறகு அவர் தௌபா செய்தால், நபியுடைய வார்த்தையை கவனிங்க, தான் செய்த பாவத்தை ஒரு அடியான் ஒப்புக்கொண்டு அதற்கு பிறகு அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் தாபல்லாஹு அலைஹி, அல்லாஹ்வுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான். நிபந்தனை சொல்றாங்க, வெறுமனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பது அல்ல, நாம் செய்த பாவத்தை முதல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும். சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை நான் சொல்கின்றேன். ஒப்புக்கொள்வது மட்டும் அல்லாமல் நம் உள்ளத்திலே ஒரு மன வருத்தம் இருக்க வேண்டும். பாவம் செஞ்சிட்டோமே, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு விட்டோமே என்கிற ஒரு மன வருத்தம் இருக்க வேண்டும். மன வருத்தமும் நாம் செய்த பாவங்களை ஒப்புக்கொள்வதும் இதுதான் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான முதன்மையான நிபந்தனை. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேள்வி கேட்கின்றார், அஸமிஅத நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு அன்-நதுமு தௌபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? மனம் வருந்துவது தௌபா. நம்ம ஒரு குற்றத்தை செஞ்சிட்டோம், அதுக்காண்டி மனம் வருந்துறோம், மனம் வருந்துனா அது தௌபா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க கேட்டிருக்கீங்களா? உடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நஅம் அன சமிஅதுஹு யகூலு அன்-நதுமு அத்-தௌபா. ஆம், நானே கேட்டிருக்கின்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நேரடியாக கேட்டேன். ஒரு குற்றத்திற்காக மனம் வருந்துவது தௌபா, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டேன். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் நான் சொல்கின்றேன். அப்ப தௌபாவுடைய ஒரு மாதம் இது. அதிலும் குறிப்பாக ஆஷுராவுடைய நாள், 10வது நாள், அல்லாஹ் அந்த நாளிலே கேட்கக்கூடிய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். அப்ப நாம் அந்த நாளை தவற விட்டுவிடக் கூடாது என்பதை உணர்த்துவதற்காக சில சம்பவங்களை நான் உங்களுக்கு முன்னிறுத்துகின்றேன். அந்த நாளில் நாம் கேட்கக்கூடிய தௌபா முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கான மிக முக்கியமான 2 நிபந்தனை, ஒப்புக்கொள்ளுதல், மனம் வருந்துதல். ராபியத்துல் அதவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா என்கிற மிகப்பெரிய இறைநேச பெண்மணி சொல்லுவாங்க, இஸ்திக்ஃபாருனா யஹ்தாஜு இலா இஸ்திக்ஃபாரின் கஸீரின். நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றோம், ஆனால் அந்த பாவ மன்னிப்பே பல பாவ மன்னிப்பு கேட்பதற்கு தேவையாகின்றது. என்ன சொல்ல வராங்க? நம்ம அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறோம், அதுக்காகவே பல பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்படின்னா என்ன? இஸ்திக்ஃபார் செய்யறது, ஒரு குற்றம் செஞ்சாதானே பாவ மன்னிப்பு கேட்கணும். நான் இஸ்திக்ஃபார் செஞ்சேன், அதுக்காக பல இஸ்திக்ஃபார் சொன்னா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கறது குற்றமா? அந்த கருத்தில் சொல்லவில்லை இறைநேச பெண்மணிகள், இறைநேச செல்வம் அந்த கருத்தில் சொல்ல. என்ன சொல்ல வராங்க? நம்ம அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கின்றோம். எப்படி கேட்கிறோம் நம்ம பாவ மன்னிப்பு அப்படின்னா, நம்ம உள்ளத்தில் பாவத்தை வச்சுக்கிட்டே பாவ மன்னிப்பு கேட்கிறோம். நம்ம உள்ளத்துல பாவத்தை வச்சுக்கிட்டே பாவ மன்னிப்பு கேட்கிறோம். மனம் வருத்தம் உள்ளத்துல இல்ல, திருந்த வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளத்துல இல்ல. எதுக்காக நாம் பாவ மன்னிப்பு கேட்கிறோமோ அதையே நம்ம தஸ்மீமணியை கீழே வச்சுட்டு வெளியே வந்து நம்ம தப்பு செய்வோம். அல்லது இன்றைய காலகட்டங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு உலகம் எந்த அளவுக்கு மாறி போச்சு அப்படின்னு சொன்னா, எல்லா நேரமும் பாவம் செய்யக்கூடிய, பாவத்தில் மூழ்கக்கூடிய காலம். ஒன்று செல்போன்ல மூழ்கி இருப்பது, அதில் டிவியில் மூழ்கி இருப்பது, கண்கள் பாவத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றது, கை அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. தஸ்பீஹ் மணியை தூக்கி கொண்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ், கண் பாவம் செய்து கொண்டே இருக்கின்றது, செல்போனில் மூழ்கி கொண்டே இருக்கின்றது, ஒரு ஹராமை பார்த்து கொண்டே இருக்கின்றது, கை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. இது எப்படி இஸ்திக்ஃபார் ஆகும்? இது இறைவனை கிண்டல் அடிப்பதாக ஆகாதா? ஒரு மனிதன் நம்மை அடித்து விட்டு சிரித்து கொண்டே மன்னிச்சுக்கன்னு சொல்றான், எப்படி மன்னிப்போம்? மீண்டும் அடித்து விட்டு மன்னிச்சுக்கன்னு சொல்றான், எப்படி மன்னிப்போம்? மன வருத்தம் இல்லை, மன வருத்தம் இல்லை, கவலை இல்லை. அவர் அப்படி ஒரு தவறை செஞ்சுக்கிட்டே மன்னிச்சுக்க, தவறை செஞ்சுக்கிட்டே மன்னிச்சுக்க அப்படின்னு சொன்ன மனிதன் மன்னிப்பானா? கேள்வி என்ன கேட்பான்? கிண்டல், என்ன கிண்டல் பண்றியான்னு கேட்பான். இதைத்தான் உணர்த்துறாங்க, இஸ்திக்ஃபாருனா யஹ்தாஜு இலா இஸ்திக்ஃபாரின் கஸீரின். நாம் அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபாரே பல இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு தேவையாகுது. அந்த அளவுக்கு மட்டமாக நாம் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இஸ்திக்ஃபார் எப்படி இருக்கணும்? நம்ம தௌபா எப்படி இருக்கணும்? தௌபத்துன் நசூஹ். தௌபத்துன் நசூஹ் அப்படின்னா என்ன? களப்பற்ற தௌபா. களப்பற்ற தௌபா அப்படின்னா என்ன? நாம் செய்யக்கூடிய தௌபால, நாம் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு கேட்கறதுல எந்த பாவமும் கலந்துடக்கூடாது.
அஸ்தகுஃபிருல்லாஹ்னு சொல்லும்போது கண்ணுல பாவம் ஓடக்கூடாது. அஸ்தகுஃபிருல்லாஹ்னு சொல்லும்போது உள்ளத்துல பாவம் ஓடக்கூடாது. அஸ்தகுஃபிருல்லாஹ்னு சொல்லும்போது காதுல பாவத்தை கேட்கக்கூடாது. அஸ்தகுஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு அடுத்து அதே பாவத்தை செய்யக்கூடாது. இதுதான் தௌபத்துன் நசூஹ். இதுதான் தௌபத்துன் நசூஹ். அந்த தௌபத்துன் நசூஹை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு எப்படி சொல்றாங்க? நாம் செய்த பாவத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும், மனம் வருந்த வேண்டும். இந்த ரெண்டு வந்தா அந்த அதே பாவத்தை செய்வோமா? ஒரு தப்பு செஞ்சிட்டோம், மனம் வருத்தம், ஐயோ பாவம் செஞ்சிட்டேமே உள்ள வருந்தது, மீண்டும் எப்படி அந்த பாவத்தை அந்த மனிதர் செய்வார்? அதுக்குத்தான் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க? நிபந்தனை சொல்றாங்க, முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும், மனம் வருந்த வேண்டும், இந்த இரண்டும் இருக்க வேண்டும். அபூ லுபாபா, ஒரு சின்ன வரலாற்று செய்தி நான் நினைவூட்டுகின்றேன். அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே தபூக் யுத்தத்தில் பல சஹாபாக்கள் கலந்து கொள்ளவில்லை. அதில் ஒரு சஹாபி அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை என்கிற மன வருத்தம் அவர் வாட்டுகின்றது. ஒரு சமயத்தில் அவர் அழுதுட்டார். என்ன செஞ்சார் தெரியுமா? தன் வீட்டில் உள்ள தூண்ல தன்னைத்தானே கெட்டி வச்சுக்கிட்டார். கெட்டி அவர் ஒரு சத்தியம் எடுக்கிறார். வல்லாஹி லா அஹல்லு நஃப்ஸி மின்ஹா வலா அதுகு தஆமன் வலா ஷராபன் ஹத்தா அமூத அவ் யதூபல்லாஹு அலைய. அல்லாஹ் மீது சத்தியமாக நான் இந்த கயிற்றை அவிழ்க்கவே மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் தண்ணீர் அருந்த மாட்டேன், மௌத்தாகும் வரை நான் பாவம் செஞ்சிட்டேன், குற்றம் செஞ்சிட்டேன், நான் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை, பெரிய குற்றம் செய்து விட்டேன், ஒன்று நான் மரணிக்கும் வரை இதை அவிழ்க்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், அல்லது அல்லாஹ் என் தௌபாவை ஏற்றுக்கொள்ளும் வரை. இந்த ரெண்டுல ஒன்று நடக்கணும். அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விட்டால், எனக்கு உறுதியாக தெரிந்து விட்டால் நான் என் கயிற்றை அவிழ்த்து சாப்பிட ஆரம்பித்து விடுவேன். ஒரு வாரங்க வரலாற்றில் பதிவாகின்றது. இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் ஹதீஸ் கலை வல்லுனர் இந்த சம்பவத்தை, வரலாற்று சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள். ஒரு வார காலம் அவர் சாப்பிடவில்லை, தண்ணீர் அருந்தவில்லை, கயிற்று கட்டப்பட்டிருக்கின்றது, சுய தேவையை தவிர்த்து கட்டப்பட்டிருக்கின்றது. ஒரு வாரம் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் சொல்லப்படுகின்றது. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொல்லி அனுப்புகின்றார்கள். அபூ லுபாபாவுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று போய் சொல்லுங்கள். சுப செய்தியோடு ஒரு சஹாபி வருகின்றார். அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் சொல்லுகின்றார், உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. அப்பொழுதும் அவர் சொல்கிறார், வல்லாஹி லா அஹுல்லு நஃப்ஸி ஹத்தா யகூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹுல்லுனி பியதிஹி. அல்லாஹ் மீது சத்தியமாக என் கயிற்றை நான் அவிழ்க்க மாட்டேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக அவர்களுடைய முபாரக்கான கரத்தால் என் கயிற்றை அவிழ்க்காதவரை. அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணும். அவங்க அவங்களோட பொற்கரத்தால் இந்த கயிற்றை அவிழ்க்க வேண்டும், இல்லாட்ட நான் அவிழ்க்க மாட்டேன்னாங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுறாங்க, உடனே ஓடி வருகிறார்கள். எவ்வளவு பெரிய ரஹ்மத்துல் ஆலமீன். ஓடி வருகிறார். ஹதீஸில் வருகிறது, ஃபஜா அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹல்லஹு பியதிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பொற்கரத்தால் அந்த கயிற்றை அவிழ்த்து சொன்னார்கள், உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்போ ஒரு மனசு கேட்கல, ஐயோ குற்றம் செய்து விட்டோமே, மன வருத்தம் சொல்றேன், ஐயோ குற்றம் செய்து விட்டோமே என்று கண் கலங்கி சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அதற்கு பரிகாரமாக நான் எந்த வீட்டில் வைத்து இந்த குற்றத்தை செய்தேனோ அந்த வீட்டையே நான் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்து விட்டேன். நான் என்னுடைய முழு சொத்தையும் நான் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செஞ்சிட்டேன். நான் எவ்வளவு மன வருத்தம் பாருங்களேன், எவ்வளவு கவலை பாருங்களேன். நான் எந்த வீட்டில் வைத்து இந்த குற்றத்தை செய்தேன் அந்த வீட்டை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக வக்ஃப் செய்து விட்டேன், என் முழு சொத்தையும் வக்ஃப் செய்து விட்டேன் என்று சொன்ன பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் ரஹ்மத்துல் ஆலமீன் என்பதை உணர்த்தும் விதமாக, முழு சொத்தையும் வக்ஃப் செய்ய வேண்டாம், சுலுசை வக்ஃப் செய்யுங்கள், மூன்றில் ஒரு பகுதியை வக்ஃப் செய்யுங்கள், உங்கள் வாரிசு அடுத்தால் கையேந்திர மாதிரி விட்டுறாதீங்கன்னா, சுலுசை வக்ஃப் செய்யுங்கன்னா. அப்துல் ரஸாக் முஸன்னஃப் அப்துல் ரஸாக் என்கிற ஹதீஸில் உள்ள இந்த வரலாற்று செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தௌபா என்பது அது உண்மையிலேயே மனம் வருத்தத்தோடு வர வேண்டும். அந்த மனம் வருத்தம் வரும்போது உண்மையிலே கண்ணில் கண்ணீர் வந்துடும். ஐயோ அல்லாஹ்க்கு மாறு செஞ்சிட்டேமேன்னு கண்ணீர் வந்துடும். அந்த ஒப்புக்கொள்ளுதல் வந்துவிட்டாலே நமக்கு மன வருத்தம் வந்துடும், கண்ணீர் வந்துடும். அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். மன்றாடி நாம் செய்யக்கூடிய தௌபா, அந்த தௌபாவுக்கு முழுமையான அங்கீகாரம் உண்டு. அதிலும் குறிப்பாக ஷஹ்ருல்லா அல் முஹர்ரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புனித மாதத்திலே, அதிலும் குறிப்பிட்டு அந்த 10வது ஆசுரா நாளிலே நாம் செய்யக்கூடிய தௌபா அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம், நன்மையான காரியங்களை செய்வோம், பாவங்களிலிருந்து விலகி வாழ்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கட்டுப்படக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ, விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ, வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.